வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஸ்கேம் மோசடிகளுக்கு 4 சமூக வலைதளங்கள் முக்கிய இலக்கு. ஸ்கேம் மோசடிகளில் ஈடுபட்டு வரும் கும்பல்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு 4 சமூக வலைதளங்களை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் தெரிவித்துள்ளார். மோசடி கும்பல்கள் ஃபேஸ்புக், டிக்டாக், வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் ஆகியவற்றை தங்களின் மோசடிகளுக்கு தளமாக பயன்படுத்தி லட்சக்கணக்கான ரிங்கிட்டை ஏப்பம் விட்டு வருகின்றன என்று அமைச்சர் விளக்கினார். கடந்த 2023ஆம் ஆண்டில் இதுபோன்ற மோசடிகளில் 500 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு அதன் மதிப்பீடு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தி 14 வகையான மோசடிகள் நிகழ்ந்திருப்பதையும் புகிட் அமான் குற்றப்புலனாய்வுத் துறையின் தரவுகள் வழி தெரியவந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தாம் வாடகைக்கு இருந்து வரும் வீட்டில் பேய் குடியிருந்து வருவதாகவும் அதன் தொல்லையை தாங்க முடியாத நிலையில் தங்களுக்கு உதவும்படி ஒரு சீன தம்பதியர் கபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங்கின் உதவியை நாடியுள்ளனர். தம்முடைய அரசியல் வாழ்க்கையில் மக்களின் பலதரப்பட்ட பிரச்சனையை சந்தித்துவிட்ட தாம் முதல் முறையாக ஒரு பேய் பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி தமது தொகுதியில் உள்ள வாக்காளர் தமது உதவியை நாடியிருப்பதாக லிம் லிப் எங் குறிப்பிட்டார். இது உண்மையிலேயே தம்முடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு நூதன அனுபவம் என்று அந்த டிஏபி எம்பி கூறுகிறார். அத்தம்பதியர் வாடகைக்கு இருக்கும் பேய் வீட்டில் தங்களால் தொடர்ந்து நிம்மதியாக குடியிருக்க முடியாது என்றும் வீட்டு உரிமையாளருடன் தாங்கள் செய்து கொண்ட வாடகை ஒப்பந்த கால வரம்பை முன்கூட்டியே துண்டித்துக் கொடுக்க மத்தியஸ்தராக பணியாற்றும்படி அந்த சீன தம்பதியர் தம்முடைய உதவியை நாடியுள்ளதாக லிம் லிப் எங் தெரிவித்தார். மனிதவள அமைச்சின் கீழ் தொழிலாளர்கள் தொடர்புடைய 28 சட்டங்கள் நடப்பு தேவைக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்வதற்கு அந்த சட்டங்கள் குறித்து ஆராய்வதற்கு சில பணிக்குழுக்களை அமைக்கும் நடைமுறை தற்போது பரிசீலனையில் இருந்து வருவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்துள்ளார். அவசியம் ஏற்படும் பட்சத்தில் அந்த சிறப்பு பணிக்குழுக்களை அமைப்பது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி மனிதவள அமைச்சின் தலைமை செயலாளரை தாம் கேட்டுக்கொண்டுள்ளதாக ஸ்டீவன் சிங் குறிப்பிட்டார். இந்த குழுவில் அமைச்சின் அதிகாரிகள் மட்டுமின்றி தொழிற்சங்க பொறுப்பாளர்களும் இடம்பெற்றிருப்பர் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிங் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வரும் சீன புத்தாண்டை முன்னிட்டு பினாங்கு கொம்தாருக்கும் புகிட் பண்டேரா கொடிமலைக்கும் இடையில் இலவச ஷட்டல் பேருந்து சேவை விடப்படும் என்று கொடிமலையை நிர்வகித்து வரும் பினாங்கில் கார்ப்பரேஷன் கழகம் அறிவித்துள்ளது. வரும் ஜனவரி 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரையில் 5 தினங்களுக்கு இந்த இலவச ஷட்டல் பேருந்து சேவை புழக்கத்தில் இருக்கும் என்று கொடிமலை நிர்வாகம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கொம்தாரில் 9வது பேருந்து நிறுத்தத்தில் இருந்து விடப்படும் இலவச ஷட்டல் பேருந்து ஜலான் ரியா வாயிலாக கொடிமலையை சென்றடையும். சீன புத்தாண்டையொட்டி பினாங்கில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு இலவச ஷட்டல் பேருந்து சேவை விடப்படுவதாக அந்த கழகம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பிரஜை என்று நம்பப்படும் பெண் ஒருவர் பேரங்காடியின் கழிப்பறையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:28 மணியளவில் பொதுமக்கள் அளித்த தகவலை தொடர்ந்து ஜொஹர் பாருவில் உள்ள பேரங்காடி ஒன்றின் கழிப்பறையில் அந்த அந்நிய பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டதாக ஜொஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் தெரிவித்தார். அந்த பெண்ணின் மரணத்தை போலீசார் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தியுள்ளனர். சவ பரிசோதனைக்காக அந்த பெண்ணின் சடலம் சுல்தானா அமினா மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். பகுதி நேர கலைஞர் ஒருவரை மானபங்கம் செய்ததாக கூறப்படும் ஒப்பனை கலைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 41 வயதுடைய அந்த ஒப்பனை கலைஞர் இன்று காலையில் மலாக்கா அயிர்கரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். 18 வயது பகுதி நேர கலைஞருக்கு முகம் மற்றும் சிகை அலங்கார இலவச சேவையை வழங்குவதாக கூறி அந்த இளம் கலைஞரை மானபங்கம் செய்ததாக மஜிஸ்ட்ரேட் ஷர்டா ஷியனா முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டது. ஸ்லாங்கோர் பாங்கியில் உள்ள ஒரு கல்லூரியில் பயின்று வரும் அந்த பகுதி நேர கலைஞரை மலாக்கா தமன் தசை உத்தாமாவில் உள்ள தனது ஒப்பனை நிலையத்திற்கு வரவழைத்து மானபங்கம் செய்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜொஹோர் ஜலன் ஐர் இத்தம் குளுவாங் சாலை தமன் பஹாகியாவில் 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் ஒருவர் மரணமுற்றார். ஒரு குழந்தை உட்பட இதர 5 காயமுற்றனர். நேற்றிரவு நிகழ்ந்த இச்சம்பவத்தில் டொயோட்டா அவான்சா வாகனமும் புரோட்டான் சாகா BLM ரக காரும் சம்பந்தப்பட்டிருந்ததாக தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். இதில் ஒரு குழந்தை உட்பட 5 கடும் காயங்களுக்கு ஆளாக்கினர். இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களை மீட்கும் பணி இரவு 11:57 மணியளவில் நிறைவு பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.